கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு மெயினாக பாப்புக்கு வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஸோ அதுக்காக சென்ட்ரல் போயிருந்தோம். போகிற வழியில் இந்த பைனாப்பிள் வாங்கலைன்னா எப்படி? ஸோ இதையும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போயாச்சு. நம்ம பாப்போட கிளாஸில் உள்ள ஒரு பையன் 3 வாட்டர் பாட்டிலை உடச்சிட்டான். ஃபஸ்ட்டு 2 பாட்டில் உடச்சப்பெல்லாம் வந்து நம்ம பாப்பு தான் ஏதோ பொய் சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் 3வது பாட்டில் உடச்சதுக்கப்புறமா வீட்டில் வந்து கதற ஆரம்பிச்சிட்டா. பாட்டி வாங்கி கொடுத்த பாட்டில் இதையும் உடச்சிட்டா, வந்து கேட்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாப்பு அப்படியே கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். நம்ம பாப்புவை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் விட்டுட்டு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிட்டோம். ஏன்னா எல்லா பாட்டிலுமே நல்ல குவாலிட்டியான பாட்டில். கேப்பை மட்டும் உடைச்சிடறான். அது எப்படி உடைக்கிறான்னு தெரியல. ஸோ அது சின்ன பசங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. டீச்சர் கிட்ட சொன்னோன்னா அவங்க ஒரு சைடு கதறாங்க. இப்போ இந்த பசங்களெல்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் தான். சென்ட்ரல் உள்ளே ராயல் ப்ராஜெக்ட்னு ஒரு ஷாப் இருக்குது. இதில் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுவும் சவுச்சவுலாம் வந்துட்டு இவ்வளோ பெருசு கிடைக்கிறதே பெருசு தான். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.